அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ். ஸோ ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் ஆங்குலர் 9ல் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரியாக்டிவ் ஃபார்ம்ஸில் உள்ள கண்ட்ரோல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம டெம்ப்ளேட் ட்ரிவன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ம்ஸ் மாடல் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நான் இனிஷியலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் app.model.ts ஃபைலில். ஸோ இதில் வந்து ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரியே ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் மாடல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் app.model.ts ஃபைலில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் மாடல் ஃப்ரம் at angular forms. ஓகே, ஒன்ஸ் நம்ம இதை மேலே டிக்ளேர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த இம்போர்ட்டில் வந்து நம்ம அதை கால் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி கால் பண்ணுறது மூலமாக நம்ம ரியாக்டிவ் ஃபார்ம்ஸை வந்து நம்ம குளோபலாக எங்கே வேணால் நம்ம டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நான் இங்கே இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம app.component.ts ஃபைலில் வந்து போய்க்கலாம். ஸோ இதில் நான் டிஃபால்ட்டாக நம்ம ஒரு ஃபார்ம் நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் நார்மலாக டிசைன் பண்ணுற மாதிரி ஒரு நார்மல் ஃபார்ம் ஒன்று இங்கே நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் 3 இன்புட் டேக் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு யூசர் நேம், ரெண்டாவது இமெயில், மூணாவது வந்து ரேடியோ பட்டன் வர மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதில் வந்து நம்ம இந்த ரியாக்டிவ் ஃபார்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம டைப் ஸ்கிரிப்ட்லேயே வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணி அதை இங்கே கால் பண்ணுற மாதிரி தான் இங்கே எல்லா கோடும் இருக்கும். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்மில் நான் ஒரு இன்புட் டேக் வந்து நான் யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் அதை வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கணும் இந்த டைப் ஸ்கிரிப்டில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் குரூப் ஒன்று ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஃபார்ம் டேக்கை வந்து நான் ஒரு ஃபார்ம் குரூப்பாக வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சைன் அப் ஃபார்ம் சொல்லி நான் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஃபார்ம் குரூப்பாக யூஸ் பண்ண போகிறேன்னு இங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபார்ம் குரூப் வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் அதை என்டர் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஃபார்ம்ஸ்லேருந்து நான் ஃபார்ம் குரூப்பை வந்து ஃபஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் அந்த ஃபார்ம் குரூப்பை என்னால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஃபார்ம் குரூப் வந்து ஒரு காம்பனண்ட் இனிஷியலைஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஃபார்ம் குரூப் வந்து நம்ம செட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ng on init வந்து நான் இதில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆன் init. இந்த ஆன் init நான் இங்கே நான் என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆங்குலர் கோரில் வந்து அது லிங்க் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரலன்னா நீங்கள் மேலே மேனுவலாகவே நீங்கள் ஆன் initன்னு சொல்லி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆங்குலர் கோர்லேருந்து நான் ஆன் init வந்து ஃபஸ்ட்டு நான் இங்கே இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ng on initன்ற ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணலாம். ஸோ ng on init. ஸோ ng on initக்குள்ளே நம்ம எதை போட்டாலும் நம்ம ஃபஸ்ட்டு அந்த காம்பனண்ட் இனிஷியலைஸ் ஆனதுக்கப்புறம் அது வந்து லோடாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால நான் இந்த சைன்அப் ஃபார்மை வந்து இதில் லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த this.signup form அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த சைன்அப் ஃபார்மில் நம்ம புதுசாக ஒரு ஃபார்ம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ நியூ ஃபார்ம் குரூப் அப்படிங்கிறத நான் இங்கே டிஃபைன் பண்ணிடுறேன். இதுக்குள்ளே நம்ம என்னென்ன அட்ரிபியூட் யூஸ் பண்ண போகிறோமோ அதை இந்த மாதிரி நம்ம கீஸாக வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ கீழே வந்து நம்ம என்ன நேம் யூஸ் பண்ண போகிறோமோ அதை இங்கே கொடுக்கணும். நேம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் குரூப்புக்குள்ளே நம்ம அந்த ஃபார்மை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃபார்ம் கண்ட்ரோல்ன்ற கிளாஸை வந்து இதில் நம்ம கால் பண்ணணும். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபார்ம் கண்ட்ரோல். ஸோ இந்த ஃபார்ம் கண்ட்ரோல் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும். அதையும் ஆங்குலர் ஃபார்ம்ஸ்லேருந்து ஃபஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதையும் நான் இங்கே இம்போர்ட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார்ம் குரூப்புக்கு அப்புறம் ஃபார்ம் கண்ட்ரோலும் வந்து ஆங்குலர் ஃபார்ம்ஸ்லேருந்து இங்கே இம்போர்ட் ஆயிருக்கு. ஓகே, தென் இப்போ நம்ம வந்து இதில் இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டிஃபால்ட்டாக எனக்கு வந்து இந்த யூசர் நேமில் வந்து ஏதாவது வேல்யூ செட் ஆகணும்னா அதை வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இதில் நான் டெஸ்ட்டுன்னு ஏதாவது டேட்டா இப்போ நான் பாஸ் பண்ணேன்னா இது வந்து எனக்கு டிஃபால்ட்டாக ஃபார்ம் லோட் ஆகும்போது எனக்கு டேட்டா வந்து எனக்கு அதில் லோட் ஆகிருக்கும். ஸோ எனக்கு இனிஷியலைஸ் ஆகும்போது ஃபார்மில் எந்த டேட்டாவும் வேணாம்னு நினச்சிங்கன்னா இது ரெண்டு நல்ல நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நான் இதே மாதிரி இமெயில் ஃபீல்டுக்கும் நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ ஜெண்டரும் நான் இதில் கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஜெண்டர் வந்து நான் மேல் ஃபீமேல் ரெண்டு கீ வேல்யூஸ் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் இதில் டிஃபால்ட்டாக வந்து மேல் செலக்ட் ஆகிருக்கணுன்றதுக்காக நான் மேல் இங்கே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம எப்படி ஒர்க் ஆகுங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் இனிஷியலைஸ் ஆகும்போது நமக்கு இந்த ஃபார்ம் குரூப் வந்து நமக்கு செட் ஆயிரும். ஸோ இந்த ஃபார்ம் குரூப்பை நம்ம டைப் ஸ்கிரிப்டில் நம்ம இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம HTML டேக்கில் எப்படி இதை கால் பண்ணுறதுங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சைன்அப் ஃபார்மை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த app.component.html பேஜில் ஃபார்ம் டேக்குக்குள்ளே
ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம ஃபார்ம் குரூப்புங்கிறத இங்கே நம்ம போடணும். ஸோ ஃபார்ம் குரூப் என்ன நேம் கொடுக்க போகிறோங்கிறத இதில் நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபார்ம் குரூப்பில் நம்ம அங்கே காப்பி பண்ணி வச்சுருந்த சைன்அப் ஃபார்மை வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து அப்போது இந்த ஃபார்ம் குரூப் நேம் வந்து இதில் சைன்அப் ஃபார்ம் கொடுக்குறது மூலமாக இது வந்து ரியாக்டிவ் ஃபார்மில் இந்த ஃபார்ம் குரூப் நேம் வந்து எதுன்னு சொல்லி நான் அந்த ஆங்கிள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே க்ரியேட் பண்ண அந்த ஃபார்ம் கண்ட்ரோலில் நேமை வந்து இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஃபார்ம் கண்ட்ரோல் நேம்ன்ற டைரக்டிவில் நம்ம அங்கே என்ன ஃபார்ம் கண்ட்ரோல் கீஸ் என்ன கொடுத்துருந்தோமோ அதை நான் இங்கே கொடுக்கணும். ஸோ இதை நான் ஃபார்ம் கண்ட்ரோல் நேமில் நான் யூசர் நேம்ங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்ம அடுத்து உள்ள அந்த டேக்லையும் நம்ம காப்பி பண்ணி போட போகிறேன். ஸோ இதை நான் அடுத்தடுத்த லைனில் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் அடுத்தடுத்த லைனில் நான் பேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்ம் கண்ட்ரோல் நேமில் இமெயிலுங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அதே மாதிரி ரேடியோ பட்டன்லையும் ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் வந்து ஜெண்டருங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபார்ம் கண்ட்ரோல் நேம்ங்கிற டேரக்டிவை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறது மூலமாக அதில் டிஃபால்ட்டாக ஏதாவது நம்ம வேல்யூ செட் பண்ணியிருந்தாலோ அது இங்கே வந்து அசைன் ஆயிரும். அதே மாதிரி இதில் நம்ம ஏதாவது வேல்யூஸ் நம்ம சேஞ்சஸ் பண்ணாலோ இதோட கண்ட்ரோல் ஃபுல்லாமே வந்து நமக்கு அங்கே கிடச்சிரும். ஸோ நம்ம சப்மிட் பண்ணும்போது நமக்கு இதில் உள்ள டேட்டா வந்து நமக்கு அங்கே கிடைக்கும். ஓகே, ஸோ இதை கரெக்டாக செட்டாக இருக்காங்கிறத நம்ம ப்ரௌசரில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த டேக்கை வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதில் ரேடியோ பட்டனில் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபால்ட்டாக மேல் வந்து எனக்கு செக்கடாக இருக்குது. ஸோ நமக்கு அந்த ரேடியோ பட்டனோட வேல்யூ ஜெண்டரில் வந்து நம்ம மேல் கொடுத்துருந்தது நமக்கு கரெக்டாக செட் ஆகுது. ஸோ இங்கே இன்ஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ஜி பிரிஸ்டைன், என்ஜி வேலிட், என்ஜி டச்சுன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை நான் மறுபடியும் ரீலோட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரீலோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ஜி அன்டச்டு, என்ஜி வேலிட் இதெல்லாம் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக அந்த கிளாஸ் நேம்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ நமக்கு அந்த ஃபார்ம் குரூப் வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் நான் அந்த கர்சரை இதில் வச்சுட்டு நான் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் என்ஜி அன்டச்டு வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ என்ஜி டச்சுன்னு இப்போ எனக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஃபார்மை வந்து எப்படி சப்மிட் பண்ணுறது, இதில் உள்ள வேல்யூஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம டெம்ப்ளேட் ட்ரைவன் ஃபார்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜி சப்மிட்ன்ற ஈவெண்ட் நம்ம அதில் கால் பண்ணியிருந்தோம். ஸோ இதுலேயும் அதே தான், என்ஜி சப்மிட் அப்படின்ற இந்த ஈவெண்ட்டில் நம்ம என்ன ஃபங்க்ஷனில் நம்ம அந்த டேட்டா கால் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து இங்கே கொடுத்துக்குவோம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் நான் ஆன் சப்மிட்னே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். நாங்கள் டிஎஸ் ஃபைலில் ஆன் சப்மிட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஃபார்மில் என்ன டேட்டா இருக்குங்கிறத நம்ம கன்சோலில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ console.logல this.signup ஃபார்ம் வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, சேவ் பண்ணிடலாம். இமெயில் ஃபைலும் நான் சேவ் பண்ணிடுறேன். நம்ம கன்சோல் ஓப்பன் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இதில் வந்து நம்ம டெஸ்ட் வேல்யூ ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் டெஸ்ட்.com நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் கொடுத்துட்டு இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார்ம் குரூப்ன்ற அரேக்குள்ளே எனக்கு நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு கிடைக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன வேல்யூவோ அதுவும் நமக்கு இங்கே கிடைக்குது. இந்த கண்ட்ரோல்ஸில் வந்து என்னென்ன ஃபார்ம் கண்ட்ரோல் நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோமோ அதோட வேல்யூஸ்லாம் நமக்கு இதில் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக அது ஒரு டேட்டா வந்து வருது. ஸோ இந்த வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா நான் என்ன டேட்டா எங்கே என்டர் பண்ணனோ அதோட கீஸ் அண்ட் வேல்யூஸ் வந்து எனக்கு இங்கே கிடைக்குது. ஸோ நம்ம சைன்அப் ஃபார்ம் டாட் வேல்யூஸ் கொடுத்து நம்ம இந்த டேட்டாவை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதுக்கு நடுவில் வந்து இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கிற ஒரு
பையனோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையனோ உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு, அது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், ஒரு ஸ்மால் கிரியேட்டராக, ஸ்மால்னு கூட சொல்ல முடியாது, கிரியேட்டர் ஸ்மால் பிக்கெல்லாம் கிடையாது, கிரியேட்டராக அவங்க உள்ளே வரணும்னு நினைக்கிறப்போ தயவு செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஜாம்பவான்கள் யூடியூப்ல என்டர் ஆகிட்டு இருக்கப்போ அந்த கிரியேட்டர்ஸ்க்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளும் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற யாரோ ஒருத்தங்க நம்ம வீட்டுக்குள்ள இருக்காங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன்.